Taste the Daily. மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கழக அவைத் தலைவர் தனபால் ஆகியோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கழக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தனபால் ஆகிய இரண்டு பேரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் மாநிலங்களவையில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, அதே போன்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தனபால் இரண்டு பேரையும் அறிவித்தார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலேயே, குறிப்பாக தலைமைச் செயலகத்திலே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்களுடைய முன்னிலையிலே மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக இவர்களை எடுத்து யாரும் போட்டியிடவில்லை என்பதால் இரண்டு பேரும் போட்டியின்றி அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக இருந்த சீனிவாசனால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான சான்றிதழ்கள் நேற்று வழங்கப்பட்டிருந்தது. சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் என்பதுரை, அதிமுகவுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தனபால் இரண்டு பேரும் சேலத்தில் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அந்த சான்றிதழ்களை காண்பித்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு பிரம்மாண்டமான மாலை அணிவித்து தங்களுடைய மலர்கொத்துக்களை கொடுத்து சால்வை அணிவித்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சான்றிதழ்களோடு அவரோடு வாழ்த்து பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது.